இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எங்கிருந்து பெறப்பட்டது? அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எங்கிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அயர்லாந்து. ஆன்சர் அயர்லாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது இருந்த விதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது இருந்த விதிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் டி, 395. ஆன்சர் 395. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். ஆன்சர் ஆப்ஷன் டி, 1950 ஜனவரி 26, இந்திய குடியரசு நாள். 1950 ஜனவரி 26. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தன்னுடைய கையால் எழுதியவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தன்னுடைய கையால் எழுதியவர் யார்? ஆன்சர் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இவர் இத்தாலிய பாணியில் தனது கைப்பட எழுதினார். 25வது கேள்வி, அரசியலமைப்பை சட்ட திருத்தம் செய்யும் முறை எங்கிருந்து பெறப்பட்டது? அரசியலமைப்பை சட்ட திருத்தம் செய்யும் முறை எங்கிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தென்னாப்பிரிக்கா. ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. இவ்வாறு சட்ட திருத்தம் செய்யக்கூடிய பகுதி 20, அதோட விதி 368. அரசியலமைப்பை சட்ட திருத்தம் செய்யும் பகுதி 20, விதி 368. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது? அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, முகவுரை. ஆன்சர் முகவுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை உருவாக்கினார்? எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை உருவாக்கினார்? ஆன்சர் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் நாள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 1946 டிசம்பர் 13. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 44வது சட்ட திருத்தம். ஆண்டு 1978. 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தற்போது அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தற்போது அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6 செம்மொழிகள். ஆன்சர் 6 செம்மொழிகள். அந்த 6 செம்மொழிகளை நம்ம பார்க்கலாம். தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் பிரிவு எது? தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 352. 352. மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் பிரிவு 356. நிதி நெருக்கடி நிலையினை பற்றி கூறும் பிரிவு 360. தேசிய நெருக்கடி நிலை 352, மாநில நெருக்கடி நிலை 356, நிதி நெருக்கடி நிலை 360.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் நடைபெற்ற நாட்கள் எத்தனை? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் நடைபெற்ற நாட்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி 166 நாட்கள். 166 நாட்கள் 11 அமர்வுகளில் நடைபெற்றது. 11 அமர்வுகள் 166 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பொது பட்டியலில் தற்போதுள்ள துறைகளின் எண்ணிக்கை. பொது பட்டியலில் தற்போது உள்ள துறைகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 52 துறைகள். ஆன்சர் 52 துறைகள். முன்பு பொதுப்பட்டியலில் 47 துறைகள் இருந்தது. ஆரம்பத்தில் பொதுப்பட்டியலில் 47 துறைகள், தற்போது 52 துறைகள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். மத்திய பட்டியலில் தற்போதுள்ள துறைகளின் எண்ணிக்கை 100. மாநில பட்டியலில் தற்போதுள்ள துறைகளின் எண்ணிக்கை 61. பொது பட்டியலில் 52 துறைகள், மத்திய பட்டியலில் 100 துறைகள், மாநில பட்டியலில் 61 துறைகள் தற்போது உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நீதி பேராணையின் வகைகள் மொத்தம் எத்தனை? நீதி பேராணையின் வகைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5 வகை. ஆன்சர் 5 வகை. இந்த 5 வகைகளை நம்ம பார்க்கலாம். ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேற்பு நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. ஆட்கொணர்வு, கட்டளை உறுத்தும், தடையுறுத்தும், ஆவணக்கேற்பு, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32ஐ இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிட்டவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32ஐ இதயமும் ஆன்மாவும் என குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அம்பேத்கர். ஆன்சர் அம்பேத்கர். 35வது கேள்வி. நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் முறை எங்கிருந்து பெறப்பட்டது? நெருக்கடி காலகட்டத்தில் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் முறை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜெர்மனி. ஆன்சர் ஜெர்மனி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் எத்தனை? அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 14 மொழிகள். ஆன்சர் 14 மொழிகள். தற்போது உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. ஆரம்பத்தில் இருந்தது 14. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இவ்வாறு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி கூறக்கூடிய அட்டவணை 8வது அட்டவணை. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றிய அட்டவணை 8வது அட்டவணை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் விதி எவ்வளவு? அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் விதி என்ன? ஆன்சர் 368. ஆப்ஷன் டி 368. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இதோட பகுதி என்னென்னா பகுதி 20. அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் விதி 368. அதோட பகுதி 20. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது இருந்த பாகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது இருந்த பாகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 22 பாகங்கள். ஆன்சர் 22 பாகங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஆன்சர் 1947 ஜனவரி 22. 1947 ஜனவரி 22. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்.
தொடக்கத்தில் பொது பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தொடக்கத்தில் பொது பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 47 துறைகள். ஆன்சர் 47 துறைகள். தற்போது பொது பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை 52. தற்போது பொது பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை 52. ஆரம்பத்தில் இருந்த துறைகளின் எண்ணிக்கை 47. மத்திய பட்டியலில் தொடக்கத்தில் இருந்த துறைகளின் எண்ணிக்கை 97. தற்போதுள்ள துறைகளின் எண்ணிக்கை 100. மாநில பட்டியலில் தொடக்கத்தில் இருந்த துறைகளின் எண்ணிக்கை 66. தற்போதுள்ள துறைகளின் எண்ணிக்கை 61. அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.